ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தனா சமையல். சந்தனா சமையல் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சொரக்கா சட்னி தான் பார்க்க போகிறீங்க. இது எப்படி வைக்கிறதுன்றது பார்க்கலாம். நான் எப்படி வைக்கின்றது பார்க்கலாம். ஓகேவா? சஜனனா சொரக்கா சட்னி நான் தான் வைக்கிறேன். பார்த்துக்கோங்க. ரோலக்ஸ் தம்பி நீயும் பார்த்துக்கோ. ஓகேவா? நான் தான் சட்னி வைக்க போகிறேன். சொரக்கா சட்னி வாங்க எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். இப்போ வடைச்சட்டி வச்சுக்கிடுவோம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கடலை பருப்பு போட்டுக்குவோம். கடலை பருப்போட அந்த நடக்கலை பருப்பு அது கொஞ்சம் போடும். நல்லா மொறுன்னு வறுக்கும். இதோட மிளகா வறுத்து போட்டுக்கணும். அதையும் லேசாக அதோட வறுத்து இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கணும். எல்லாத்தையும் எடுத்துருவோம். இப்போ வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் வெள்ளைப்பூடி ரெண்டுமே போட்டுக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். சும்மா 3 பல் பூண்டு போடணும். நான் ஒரு வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். ஒரு வெங்காயம் 3 பல் பூண்டு, 2 தக்காளி, சொரக்காய் கொஞ்சம். எப்பயுமே ஒரே மாதிரி சட்னி அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சி விடுங்க. சில குழந்தைகளுக்கு சொரக்காய் பிடிக்காது. எனக்கே சொரக்காய் பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி அரைச்சி கொடுத்தா பிள்ளைய சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் இந்த காயோட சக்தி போகும். பிள்ளை எந்தெந்த காய் சாப்பிட மாட்டாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காயை அவங்களுக்கு எப்படியா கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு புதுசாக ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ருவாங்க. இந்த காய் சாப்பிட்றோன்ற ஒரு இது இருக்காது. இப்போ தக்காளி போட்டுக்கணும். தக்காளி அப்புறம் சொரக்காய் ரெண்டையுமே போட்டுக்கணும். அப்போ தான் 2 வதங்களுக்கு தான். இப்போ தக்காளிக்கும் காய்க்கும் உப்பு போட்டுக்கணும். தக்காளியும் அந்த காய் நல்லா வேகணும், நல்லா வதங்கணும். கொஞ்சோண்டு புளி, ரொம்ப போடணும்னா கொஞ்சோண்டு புளி. இப்போ அதை கொஞ்சம் மூடி வச்சுருவோம். அப்போ தான் நல்லா வெந்துடும். கொஞ்ச நேரம் நல்லா வேகும். அதுக்குள்ளே இட்லி எடுத்துக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். ஆற வச்சு எல்லாத்தையும் அரைச்சிக்கணும். சொரக்காய், தக்காளி, வெங்காயம், அப்புறம் நடக்கலை பருப்பு, சாதா கடலைப்பருப்பு எல்லாத்தையும் அரைச்சிக்கிறோம்.
சட்னி அரைச்சாச்சு, சொரக்காய் சட்னி. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுருவோம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு மாதிரி போட்டுக்குவோம். அப்புறம் ஒரு பட்டை வத்தல், கொஞ்சம் பெருங்காயம், அப்படியே தாளிச்சு இப்போ சொரக்காய் சட்னி ரெடி. வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். சூடான இட்லி, சுவையான சொரக்காய் சட்னி. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுமா? நல்லாயிருக்கும். அந்த நடக்கலைப்பருப்பு, கடலப்பருப்புலாம் போட முடியுங்களா? காரம் வந்து நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. ஏன்னா பசங்க வந்து காரம் நிறைய சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக முடியும். நீங்கள் கூட ஒரு 4 மிளகா கூட போட்டுக்கோங்க. காரம் சாப்பிட்றவங்க அப்படி போட்டு வச்சுக்கலாம். பிள்ளைங்க வந்து ஒரு சில காயெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. இது அந்த காயில் தான் செஞ்சுருக்கோன்றது அவங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போயும் ஒரே மாதிரி அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக, அதே கடலப்பருப்பு அதே மிளகா வத்ததா, பட் காய் அதில் சேர்க்குறோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் தனி டேஸ்ட்டு கொடுக்குது. ஒவ்வொரு காய்க்கு ஒவ்வொரு டேஸ்ட். சொரக்காய் வந்து சிலவே சாப்பிட மாட்டேன். சப்போஸ் நானே சாப்பிட மாட்டேன் சொரக்காய், காய் எடுத்து சாப்பிட மாட்டேன். இப்போ சொரக்காய் சட்னி செஞ்சோம்னா அது நல்லா மிக்ஸ் ஆகிடும், அரைச்சிடுங்க. அப்போ வந்து அது வந்து தெரியாது. அதனால் வந்து குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த காயோட சத்து அவங்க அந்த இதுக்கு அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதனால் எது பிடிக்காதோ, எந்தெந்த காய் பிடிக்காதோ கொஞ்சம் வித்தியாசமாக வச்சு அந்த காய் எப்படியாவது அவங்கள சாப்பிட வச்சுக்கணும். அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு சத்து வந்து அந்த போகணும். அதனால் இதே மாதிரி நீங்களும் அரைச்சி பாருங்கள். அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சந்தனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாக சாப்பிட போகிறேன். ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே வீடியோ போட்டோம்னா எனக்கு வயிறு வலிக்கும். அதனால் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.